அன்புள்ள ரவிஜி டிவி அன்பர்களே வணக்கம். இன்று நாம் பகவத்கீதையில் 6வது அத்தியாயத்தினை பார்க்க போகிறோம். 6வது அத்தியாயம் ஆத்ம சம்யம யோகம் என்று அழைக்கப்படுகிறது. பகவான் கூறுகிறார், எவன் ஒருவன் கர்மத்தின் பயனை சார்ந்திராமல் செய்ய வேண்டிய கர்மத்தை செய்கிறானோ அவன் சந்நியாசியும் யோகியும் ஆவான் அர்ஜுனா. மேலும் அக்னி காரியங்களை மட்டும் துறப்பவன் சந்நியாசியாக மாட்டான் அர்ஜுனா. செயல்களை செய்பவர் செய்யாமல் துறப்பவனும் யோகி ஆக மாட்டான். அவருக்கு கொடுக்கப்பட்ட செயல்களை கர்மத்தை செய்ய வேண்டும் அர்ஜுனா. இல்லாவிட்டால் அவன் யோகி ஆக மாட்டான் அர்ஜுனா. எதை சந்நியாசம் என்று கூறுகிறார்களோ அதையே நீ யோகம் என்று தெரிந்து கொள் அர்ஜுனா. சங்கல்பங்களை துறக்காத எவனும் யோகியாக ஆக மாட்டான் அர்ஜுனா என்கிறார். எப்பொழுது புலன்களுக்குரிய போக பொருட்களில் பற்று கொள்வதில்லையோ, கர்மங்களிலும் பற்று கொள்வதில்லையோ, அப்பொழுது எல்லா சங்கல்பங்களையும் துறந்தவனான அவன் யோகா ரூடன் என்று அழைக்கப்படுகிறான் அர்ஜுனா. எந்த இன்ப பொருள் புலன் நுகர்ச்சிகள் போக பொருட்களில் அவனுக்கு ஆசை இல்லாமல், காமம் இல்லாமல், அதிக பற்றுதல் இல்லாமல் இருக்கிறானோ அவனே உயர்ந்தவன் அர்ஜுனா. தானே தன்னை சம்சார கடலில் இருந்து உயர்த்தி கொள்ள வேண்டும். தன்னைத்தானே வீழ்த்தி கொள்ளக்கூடாது. ஒருவன் தன்னைத்தானே உயர்த்தி கொள்ள வேண்டும், தாழ்த்தி கொள்ளக்கூடாது. நிச்சயமாக தனக்குத்தானே நண்பன், தனக்குத்தானே எதிரி. நாம் செய்யக்கூடிய செயல்களே நம்மளுக்கு நல்ல நண்பனை போன்றது. நாம் செய்யும் தீய செயல்கள் அனைத்தும் எதிரியை போன்றது, பகையை போன்றது அர்ஜுனா. ஆகவே எந்த ஜீவாத்மாவினால் மனம் புலன்களுடன் கூடிய உடல் அடக்கி ஆளப்பட்டிருக்கிறதோ அந்த ஜீவாத்மாவுக்கு தனக்குத்தானே நண்பனாவான். மனம் புலன்களுடன் கூடிய உடலை அடக்கி ஆளாதவன் தனக்குத்தானே பகை. தன் விரலை எடுத்து தன் கண்ணை தானே கூட்டிக் கொள்கிறான் அர்ஜுனா. இன்ப துன்பம், மான அவமானம் ஆகியவற்றில் எவன் சம நோக்கு உடையவனாக இருக்கிறானோ அவன்தான் சத் சித் ஆனந்தமயமான பரமாத்மா அந்த மனிதனின் ஞானத்தில் நிலைத்து நிற்கிறார். அவனுடைய அறிவில் பரமாத்மாவை தவிர வேறு ஒன்றும் இல்லை அர்ஜுனா. ஆகவே இன்பம் துன்பம் சுக துக்கம் அனைத்தையும் சமமாக கருத வேண்டும் அர்ஜுனா. எவர் தம் புலன்களை அடக்கி ஆள்கிறாரோ, தன் வசப்படுத்துகிறாரோ, எவர் மண் கல் பொன் ஆகியவற்றில் சம பாவனை கொண்டுள்ளாரோ அந்த யோகி பகவானை அடைந்தவர் என்று சொல்லப்படுகிறார் அர்ஜுனா. ஆகவே அனைவரிடத்திலும் வெறுக்கத்தக்கவன், உறவினர், நல்லோர்கள், பாவிகள் அனைவரிடமும் சமமான பாவனை கொண்டுள்ளவன் மிகவும் சிறந்தவன் ஆகிறான் அர்ஜுனா. விருப்பு வெறுப்பு, சுகம் துக்கம், மானம் அவமானம் அனைத்தையும் சமமாக கருத வேண்டும் அர்ஜுனா. ஆகவே தூய்மையான இடத்தில் தரை மீது தர்பை, மான் தோல், துணி இவற்றை ஒன்றின் மேல் ஒன்றாக விரித்து மிக உயரமாக இல்லாமலும் மிக தாழ்வாக இல்லாமலும் தன்னுடைய இருக்கையை அசைவற்றதாக அமைத்து கொள்ள வேண்டும் அர்ஜுனா. அந்த ஆசனத்தில் அமர்ந்து கொண்டு மனம் புலன்களின் செயல்களை தன் வசத்தில் வைத்து கொண்டு மனதை ஒருமுகப்படுத்தி உள்ள தூய்மைக்காக யோகத்தை பயில வேண்டும். தன்னுடைய மனதை அடக்க வேண்டும், ஐம்புலன்களையும் அடக்க வேண்டும், ஆசைகளை அடக்க வேண்டும், கோபத்தினை அடக்க வேண்டும், விருப்பு வெறுப்பு அனைத்தையும் சமமாக பாவிக்க வேண்டும் அர்ஜுனா. உடல், தலை, கழுத்து இவற்றை சீராகவும் அசைவற்றதாகவும் வைத்துக்கொண்டு அசையாமல் ஸ்திரமாக இருந்து கொண்டு மற்ற திசைகளை பாராமல் தன்னுடைய நாசியின் நுனியின் மீது
பார்வையை ஒருமுனைப்படுத்தி பிரம்மச்சரிய விரதத்தில் நிலைத்து நின்று அச்சமின்றி நன்கு மன அமைதி பெற்ற தியான காலத்தில் விழிப்புணர்வோடு கூடிய யோகி தன் மனதை அடக்கி என்னையே மனதில் நினைத்தவனாக என்னையே அடையத்தக்க சிறந்த கதி என கொண்டு நிலை பெற்றிருக்க வேண்டும் அர்ஜுனா. இந்த யோகம் மிகுதியாக உண்பவனுக்கும் கிடையாது, உண்ணாமல் இருக்கிறவனுக்கும் கைகூடி வராது. மிகவும் உறங்குபவனுக்கும் கைகூடாது, உறங்காமல் இருப்பவனுக்கும் கைகூடாது அர்ஜுனா. துக்கத்தை போக்குகின்ற யோகம் அளவோடு உண்டு நடமாடுகின்றவனுக்கும் கர்மங்களில் உரிய முயற்சி செய்பவனுக்கும் அளவோடு உறங்கி விழித்திருப்பவனுக்கும் மட்டுமே கைகூடுகிறது அர்ஜுனா. ஆகவே எதுவுமே அளவாக இருத்தல் வேண்டும். அளவுக்கு மீறினால் அனைத்தும் நஞ்சாகிவிடும் அர்ஜுனா. முற்றிலும் தன் வசப்படுத்தப்பட்டுள்ள உள்ளம் எப்போது பரமாத்மாவிடமே நன்கு நிலை பெற்றிருக்கிறதோ அப்பொழுது அனைத்து போகங்களிலிருந்தும் பற்று நீங்கிய மனிதன் யோகத்தில் முதிர்ந்த நிலை பெற்றவன் என்று அழைக்கப்படுகிறான். காற்று வீசாத இடத்தில் இருக்கும் விளக்கின் சுடர் எப்படி அசையாமல் இருக்குமோ அதே உவமை பரமாத்மாவின் தியானத்தில் ஈடுபடுகின்ற யோகியினுடைய வெற்றி கொள்ளப்பட்ட மனதிற்கும் உவமையாக சொல்லப்பட்டது. காற்றில்லாத இடங்களில் சுடர் சிறிதும் அசையாமல் இருக்கும். அதை போல உன்னுடைய மனம் அசையாமல் இருக்க வேண்டும் அர்ஜுனா. ஆகவே யோக பயிற்சி செய்தல் வேண்டும். துன்பமயமான சம்சார சேர்க்கையிலிருந்து விடுபடுவதும் யோகம்தான். அந்த யோகத்தை அறிய வேண்டும் அர்ஜுனா. யோகம் சோர்வற்ற தைரியம் உற்சாகம் உள்ள சித்தத்தோடு உறுதியாக ஆற்றப்பட வேண்டும் அர்ஜுனா. படிப்படியாக பயின்று மனதை உலகிலிருந்து ஒதுங்க செய்ய வேண்டும். உறுதி பூண்ட பக்தியினால் உன்னுடைய புத்தியினால் மனதை பரமாத்மாவிடம் நிலை பெற செய்து பரமாத்மாவை தவிர வேறு எதையும் நினையாதிருக்க வேண்டும். என்னையே சரணடைந்து விடு அர்ஜுனா. என்னை தவிர வேறு எதையும் நினைக்க வேண்டாம். இந்த நிலையில்லாது அலைந்து கொண்டிருக்கிற மனம் எந்தெந்த ஒளி முதலிய விஷயங்களின் காரணமாக உலகில் அலைகிறதோ அந்தந்த விஷயங்களிலிருந்து தடுத்து நிறுத்தி அதை திரும்ப திரும்ப பரமாத்மாவிடமே நிலை பெற செய்ய வேண்டும் அர்ஜுனா. மனம் நன்கு அமைதி அடைந்தவனும் பாவங்கள் அற்றவனும் உலகியல் ஈடுபாடு அடங்கியவனும் சத் சித் ஆனந்தமயமான பிரம்மத்திலே ஒன்றியவனுமான இந்த யோகியை உயரிய சுகம் பேரானந்தம் பெற வைக்கிறது அர்ஜுனா. பாவமற்ற இந்த யோகி இவ்வாறு எப்பொழுதும் இடைவிடாது ஆத்மாவை பரமாத்மாவிடம் ஈடுபடுத்தி எளிதாக பரமாத்மாவை அடைவது என்னும் முடிவற்ற நிறைவான ஆனந்தத்தை அனுபவிக்கிறான் அர்ஜுனா என்கிறார். ஆகவே சம நோக்குடைய யோகி ஆத்மாவை எல்லா சராசரங்களிலும் இருப்பதாகவும் மேலும் எல்லா சராசரங்களும் ஆத்மாவில் கற்பிக்கப்பட்டு இருப்பதாகவும் காண்கிறான். எவன் எல்லா சராசரங்களிலும் எல்லோருக்கும் ஆத்மாவான வாசுதேவனான நானே வியாபித்திருப்பதாக பார்க்கிறானோ எல்லா சராசரங்களும் வாசுதேவனான என்னிடம் அடங்கி இருப்பதாக பார்க்கிறானோ அவனுக்கு நான் காணாமல் போவதில்லை, அவனும் எனக்கு காணப்படாமல் போவதில்லை என்கிறார் கிருஷ்ணர். எவன் ஒன்றிய நிலையில் நிலை பெற்று அனைத்து சராசரங்களிலும் ஆத்மாவாக விளங்கும் சத் சித் ஆனந்தமயமான வாசுதேவனான என்னை வழிபடுகிறானோ அந்த யோகி எவ்வகையில் செயல்பட்டு கொண்டிருந்தாலும் என்னிடத்திலேயே செயல்பட்டு கொண்டிருக்கிறான் அர்ஜுனா. எந்த யோகி எல்லா சராசரங்களையும் தன்னை போலவே சம நோக்கில் பார்க்கிறானோ சுகத்தையும் துக்கத்தையும் தன்னுடைய போன்று சமமாக பாவிக்கிறானோ அந்த யோகி உயர்ந்தவனாக மதிக்கப்படுகிறான் அர்ஜுனா. அனைத்திலும் சமநிலையை நோக்க வேண்டும் அர்ஜுனா என்கிறார். இப்பொழுது அர்ஜுனன் கேட்கிறார், கிருஷ்ணா, இந்த யோகம் சம பாவனையோடு கூடியதென்று எது உங்களால் சொல்லப்பட்டதோ அந்த யோகத்தினுடைய உறுதியான நிலையை மனதின் சஞ்சலத்தினால் நான் உணரவில்லை கிருஷ்ணா. இந்த மனம் எதிலும்
நிலைக்காமல் அலையும் தன்மை உடையது. ஆகவே சொல்கிறார் கிருஷ்ணர், அலையாத மனத்தினாய், அச்சம் ஒளிந்தவனாய், பிரம்மச்சரிய விரதத்தில் நிலை பெற்றவனாய் இருப்பவனே ஞானம் நிலை பெற்ற முனிவன் என்று சொல்லப்படுகிறார். ஞானம் நிலை பெறாதவனுக்கு விவேகம் இல்லை, அவன் இறைவனை அடைய முடியாது அர்ஜுனா என்கிறார். இந்த புலன்கள் மிகவும் கலக்கும் தன்மை உடையது. குட்டையை கலக்குவதைப் போல திடமானது வலிமை பொருந்தியது. ஆகவே அதை அடக்குதல் காற்றை தடுத்து நிறுத்துவது போல மிகவும் கடினமானது என்று நான் நினைக்கிறேன் என்று அர்ஜுனன் கூறுகிறார். பகவான் சொல்கிறார், சந்தேகம் இல்லாமல் மனம் சஞ்சலமானதுதான், இதை வசப்படுத்துவதும் கடினம்தான் அர்ஜுனா. பயிற்சியின் மூலமாகவும் வைராகியத்தின் மூலமாகவும் நீ அடக்கலாம் என்கிறார். மனதை வசப்படுத்த இயலாதவனால் யோகம் அடைய முடியாது. தன்னைத்தானே அடக்கி ஆளாதவன் பிறரை அடக்கி ஆள முடியாது. ஆனால் மனதை அடக்கிய முயற்சியுள்ள மனிதன் பயிற்சியினால் யோகத்தை அடைவது சாத்தியமானது, எளிது என்பது என்னுடைய கருத்து அர்ஜுனா என்கிறார். அர்ஜுனன் கேட்கிறார், கிருஷ்ணா, யோகத்தில் சிரத்தை உள்ளவனாக இருந்தும் மன அடக்கம் இல்லாமையினால் மரண தருவாயில் யோகத்திலிருந்து மனம் நழுவிய இத்தகைய சாதகனான யோகி யோகத்தின் பயனை, பகவானின் தரிசனத்தை அடையப்பெறாது போனால் எந்த கதியை அடைகிறான் கிருஷ்ணா என்று கேட்கிறார். ஆகவே இந்த சந்தேகத்தை போக்குவதற்கு நீங்களே தகுதியான நபர் அர்ஜுனா. உங்களை தவிர வேறு யாரும் என் சந்தேகத்தை போக்க முடியாது. பகவான் சொல்கிறார், அர்ஜுனா, அந்த மனிதனுக்கு இவ்வுலகிலோ மேல் உலகிலோ அழிவில்லை. ஆன்மீக மேம்பாட்டிற்காக பகவானை அடைவதற்காக சாதனை புரியும் எந்த மனிதனும் தாழ் நிலையை அடைவதில்லை. என்னை சரணடைந்தவன் எந்த நிலையிலும் தாழ்வடைய மாட்டான் அர்ஜுனா. யோகத்தினின்றும் வலுவியவன் புண்ணியம் செய்தவர்களுக்குரிய சொர்க்கம் முதலிய உயர்ந்த உலகங்களை அடைந்து பல்லாண்டுகள் அங்கு வாழ்ந்து மறுபடியும் நல்லொழுக்கமுள்ள செல்வந்தருடைய வீட்டில் பிறக்கிறான். அல்லது வைராகியமுள்ள யோக பிரஸ்தன் அந்த உலகங்களுக்கு செல்லாமல் ஞானிகளான யோகிகளுடைய குலத்தில் பிறக்கிறான். ஆகிய இத்தகைய பிறப்பு இவ்வுலகில் ஐயமின்றி மிகவும் அரிதாகவே உள்ளது என்கிறார். ஆகவே முழு முயற்சியுடன் பயிற்சி செய்யும் யோகியோ பல பிறவிகளிலும் ஏற்பட்ட மனப்பதிவுகளின் வலிமையால் இப்பிறவியிலேயே சித்தி அடைந்து அனைத்து பாவங்களும் நீங்க பெற்று பரிசுத்தனாகி அக்கணமே உயர்ந்த நிலையை பரமாத்மாவை அடைகிறான் அர்ஜுனா என்கிறார். யோகியானவன் தவம் செய்வோர்களை காட்டிலும் மேலானவன், சாஸ்திரங்களை அறிந்தவர்களை காட்டிலும் மேலானவன், மேலும் பயனில் ஆர்வம் கொண்டு கர்மங்களை செய்பவர்களை காட்டிலும் யோகி உயர்ந்தவன். ஆகவே அனைவரையும் விட யோகியே மிக உயர்ந்தவன் அர்ஜுனா என்கிறார். ஆக தவம் செய்வோரை விட, சாஸ்திரங்களை அறிந்தோரை விட, கர்மங்களை செய்பவர்களை விடவும் யோகிதான் உயர்ந்தவன் என்கிறார் கிருஷ்ணர். அனைத்து யோகிகளிலும் எவன் சிரத்தையுடைய யோகியோ, என்னிடம் ஈடுபாடு கொண்ட உள்ளத்தால் மனப்பூர்வமாக என்னை வழிபடுகிறானோ, அந்த யோகியே என்னால் மிகவும் உயர்ந்தவனாக மதிக்கப்படுகிறான் அர்ஜுனா என்கிறார். இதுவே ஆத்ம சந்நியாஸ் சம்யம யோகத்தில் கூறப்பட்டுள்ள சாராம்சம் கருத்துக்கள். அன்பர்கள் அனைவரும் பகவத்கீதை படித்து இன்புறுமாறு பணிவுடன் வேண்டிக் கொள்கிறோம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே என்ற மந்திரத்தை தினமும் காலை மாலை சொல்லுங்கள். உங்களுடைய உடல் நலம் பெறும், சுபகாரியங்கள் நடைபெறும், நீடித்த நோய் அனைத்தும் நிவாரணம் பெறும், பிள்ளைகள் நன்றாக இருப்பர். ஆகவே அனைத்தும் நாம் கிருஷ்ண பரமாத்மாவிடம் சரண் அடைய வேண்டும். அவர் எப்படி அர்ஜுனனுக்கு உபதேசம் செய்தாரோ, நாம் அனைத்தையும் படித்து பிறருக்கு நாம் உபதேசம் செய்ய வேண்டும். எப்பொழுதுமே கிருஷ்ணரை நாம் மனதில் நிலை நிறுத்த வேண்டும். நம்முடைய செயல்கள் அனைத்தையும்
பகவானிடம் நாம் ஒப்படைக்க வேண்டும் என்று பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைத்தும் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா.